தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி
நிற்காமலோடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. மாறிடும் இந்த உலகத்திலே நிலைப்பவன் நீ மட்டுமேதான். சிவமா முன்வழி நீரே, இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. பாபலம் காதல் மட்டும் தான். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति शांति ओम शांति। ओम शांति।
சிவபாபா நினைவிருக்கின்றதா? 2/12/25 பாபா இன்னைக்கு முரளியில் நம்ம இத்தனை காலங்களாக 63 பிறவிகளாக என்னெல்லாம் பகவான்கிட்ட நம்ம வேண்டணும், முறையிட்டோம், எப்படிலாம் நம்ம ரொம்ப பக்தி மார்க்கத்தில் அன்பாக நினைவு செய்தோம், என்னென்னலாம் உறுதி எடுத்துக்கிட்டோம், இதெல்லாமே பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறார். பகவானே, நீங்கள் எப்போ வர்றீங்களோ உங்கள் கூடவே இருப்பேன், உங்களுக்கு நான் பலியாயிடுவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்கள் கிடைச்சா போதும், எனக்கு உங்களை நான் தேடிட்டுருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் ரொம்ப ஸ்ரத்தையோட அன்போட பக்தி செய்தோம். அந்த பக்திக்கான பலன் நமக்கு சிவபாபா நமக்கு கொடுத்துட்டார். இப்போவே நமக்கு சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தியினுடைய ஸ்திதியை பாபா நமக்கு கொடுத்துட்டாங்க. சத்தியுகம் போனாதான் ஜீவன் முக்தி இல்லை. சங்கம யுகத்தில் இருந்து கொண்டே எப்படி விடுபட்டு இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாருக்கும் இடையில இருந்தாலும் நாம் எப்படி ஒரு தாமரை புஷ்பம் போல பற்றற்று இருக்கிறது, விடுபட்டு இருக்கிறது, நியாராவாக இருக்கிறது, இதை பற்றிய கல்வியை பாபா இன்னைக்கு கொடுக்குறாங்க. தலைப்பு, மீட்டே பச்சே तुम्हारा वायदा है कि जब आप आएंगे तो हम वारी जाएंगे. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வாய்தா, உறுதி என்னவென்றால், உறுதிமொழி என்னவென்றால், எப்பொழுது நீங்கள் வருவீர்களோ அப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சரணடைந்து விடுவோம். अब बाप आए हैं तुम्हें वायदा याद दिलाने. நம்ம என்னெல்லாம் உறுதி எடுத்துக்கொண்டோமோ, ப்ராமிஸ், வாய்தா, அவற்றை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் பகவான் சிவபாபா வந்திருக்கிறார். என்னெல்லாம் உறுதி எடுத்துக்கொண்டோம், இது எல்லாமே முரளியில் ஸ்டெப்பாக பாபா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. क्वेश्चन, किस मुख्य विशेषता के कारण पूज्य सिर्फ देवताओं को ही कह सकते हैं? எந்த ஒரு முக்கியமான விசேஷத்தா இருக்கக்கூடிய காரணத்தினால தேவதைகளை மட்டும்தான் பூஜிக்கப்படுகிறது? அவங்கக்கிட்ட எந்த ஒரு விசேஷத்தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு மட்டும் பூஜை நடக்குது. देवताओं की ही विशेषता है जो कभी किसी को याद नहीं करते. தேவதைகளினுடைய ஸ்பெஷாலிட்டி, யாரையும் அவர்கள் நினைப்பதில்லை. न बाप को याद करते, न किसी के चित्रों को याद करते, इसलिए उन्हें पूज्य कहेंगे. பாபாவையும் நினைக்கிறதில்ல, எந்த சித்திரத்தையும் நினைக்கிறதில்ல. ஆகையால் தான் அவர்களை பூஜைக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பூஜைக்குரியவர் ஏன்னா எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கு. சம்பூர்ண நிலை, எப்பொழுதுமே அந்த சம்பூர்ண நிலையிலே இருக்காங்க. யாருக்கிட்டே அவங்க யாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேண்டணுங்கிற அவசியம் இல்லை, நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா பிராப்தி நிறைந்தவர்களாக இருக்காங்க. वहाँ सुख ही सुख रहता है, इसलिए किसी को याद करने की दरकार नहीं. அங்கே சுகமே சுகம் இருப்பதால் யாரையுமே நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. अभी तुम एक बाप की ही याद से ऐसे पूज्य पावन बने हो जो फिर याद करने की दरकार ही नहीं रहती. ஆனால் இப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்கின்றோம். ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்யக்கூடிய ஒரு புருஷார்த்தம். இந்த நினைவால் தான் நம்ம பூஜ்ய ஆத்மாவாக, தூய்மையான ஆத்மாவாக ஆகின்றீர்கள்னு பாபா சொல்கிறார். ஆகையினால்தான்
திரும்பி நம்ம சத்தியுகம் போயாச்சுன்னா நம்ம பாபாவை நினைவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், இப்போவே பாபாட்டேருந்து ஃபுல் சார்ஜை நம்ம எடுத்துக்கிறோம். சார்ஜபிள் பேட்ரி. ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இல்லையா, திரும்பி நம்ம பாபாவை நினச்சி கனெக்ஷன் வச்சாதான் சார்ஜ் ஏறும். சரியான கனெக்ஷன் இல்லாட்டா சார்ஜ் கிடைக்காது இல்லையா. அதனால் சங்கம யுகத்தில் அப்படி ஒரு முயற்சியை நம்ம புருஷார்த்தத்தை செய்கிறோம். ஏக் பாப் தூசரா ந கோயி. அப்படி பாபா மீது நமக்கு அன்பு இருக்குது. ओम शांति। मीठी मीठी रूहानी बच्चे अब रूहानी आत्माओं को नहीं कहेंगे. பாபா அழகாக சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது ஆன்மீக ஆத்மாக்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆத்மா ப்ளஸ் ஷரீரம் தான் பாபா குழந்தைகள் ரூபத்தில் நம்மளை பார்க்குறார். ரூஹத்வ ஆத்மா ஏக்கி பாத்தே. ஆத்மானாலும் ரூஹ் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம்தான். ரூஹானி பச்சும் பிரதி பாப் சம்ஜாத்தே. எப்பொழுதுமே முரளியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிதல் தருகிறார். வெறும் குழந்தைகளுக்குன்னு சொல்ல மாட்டார். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு பாடத்தை கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். आगे कभी भी आत्माओं को परमपिता परमात्मा ने ज्ञान नहीं दिया. இப்போதான் நமக்கு சங்கம யுகத்துக்கு எப்போ கால் வச்சோமோ அப்போதான் பரம்பிதா பரமாத்மாவினுடைய ஞானம் இருக்குது. இதுக்கு முன்பு கிடையாது. बाप खुद कहते हैं मैं एक ही बार कल्प के पुरुषोत्तम संगम पर आता हूँ. பாபா ஸ்வயம் தானே வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் ஒரே ஒரு முறை 5000 வருஷத்தில் புருஷோத்தம சங்கமயுகத்தின் நேரம் எப்பொழுதோ அப்பொழுது என்னுடைய டைம் படி வரேன். ऐसे और कोई कह न सके सारे कल्प में सिवाय संगम युग के बाप खुद कभी आते ही नहीं. இந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. 5000 வருஷத்தில் சங்கம யுகத்தை தவிர வேறு எந்த யுகத்திலும் நான் வருவதில்லை. இதை ஸ்வயம் தானே வந்து பாபா சொல்கிறாரு தவிர மற்றவங்க யாருமே இப்படி சொல்வதில்லை. பாப் சங்கம் पर ही आते हैं जबकि भक्ति पूरी होती है और बाप और बच्चों को बैठ ज्ञान देते हैं. எப்போ குழந்தைகளுடைய பக்தியினுடைய பார்ட் எப்பொழுது முடிவு பெறுகின்றதோ அப்பொழுது ஸ்வயம் பகவான் குழந்தைகள் அருகில் எதிரில் வந்து ஞானம் தருகிறார். अपने को आत्मा समझ बाप को याद करो. எந்த ஞானம் கொடுக்கிறார் பரமாத்மா சங்கம யுகத்தில்? தன்னைத்தானே ஆத்மா என்று நினைங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தந்தையாகி என்ன நினைவு செய்யுங்க. ये कई बच्चों के लिए बहुत मुश्किल लगता है बहुत सहज परंतु बुद्धि में टिक रिधि बैठता नहीं है. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆனால் அதிக கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்கு. இதில் தன் ஆத்மானு உணர்ந்து புரிந்து அதுக்கு பிறகு நம்ம பாபாவை நினைவு செய்வது. ஆனால் புத்தியில் இந்த நினைவு இப்படி நிலைப்பதில்லை. கடிகடி சம்ஜாத்தே रहते हैं समझाते हुए भी नहीं समझते. அடிக்கடி பாபா சொன்னாலும் ஆனால் புரிந்திருந்தாலும் பாபா சொல்கிறார் ஆனால் நினைவு வருவதில்லை. அப்படி स्कूल में टीचर 12 मास पढ़ाते फिर भी कोई नापास हो पढ़ते. டீச்சர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கல்வி கொடுக்குறார், ஆனாலும் சில குழந்தைகள் ஃபெயில் ஆயிடுறாங்க. ये बेहद का बाप भी रोज बच्चों को पढ़ाते हैं फिर भी कोई को धारणा होती है कोई भूल जाते हैं. அதே போல தான் இங்கே நிலைமை. பகவான் ஸ்வயம் எல்லையற்றவர் நமக்கு தினம் படிப்பித்தாலும் சில குழந்தைகளுக்கு தாரணை ஏற்படுது, சில குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். முக்கிய பாத் தோ யஹி சம்ஜாய் ஜாத்தி ஹே.
कि अपने को आत्मा समझो बाप को याद करो. முக்கியமான விஷயம் பாபா இதை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், பாபாவை நினைங்க. பாப் ஹி கேத்தே ஹே மாம் ஏக்கம் யாது கரோ. ஸ்வயம் பாபாவே கூறுகின்றார், மனதால் என்னை நினைவு செய்யுங்கள். और कोई मनुष्य मात्र कभी कह नहीं सकेंगे. வேறு எந்த மனிதாத்மாக்களும் இவ்வாறு சொல்ல முடியாது. बाप कहते हैं मैं एक ही बार आता हूँ, कल्प के बाद फिर संगम पर एक ही बार तुम बच्चों को ही समझाता हूँ. நான் ஒரே ஒரு முறை வர்றேன், ஒரு முறைதான் நான் உங்களுக்கு ஞானம் அளிக்கின்றேன். तुम ही ज्ञान प्राप्त करते हो, दूसरा कोई लेते ही नहीं. பாபாவும் சொல்கிறார், குழந்தைங்களே, உங்களை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரஜாபிதா பிரம்மா கே தும் முக் வம்சாவளி பிராமன் இஸ் ஞான் கோ சமஸ்தே ஹோ. பாருங்க, இந்த ஞானத்தை யாரால புரிந்து ஏற்றுக்கொள்ள முடியும்னு புரிய வைக்கிறார். யாரு? பிரஜாபிதா பிரம்மா பாபாவின் முக்க வம்சாவளி பிராமணர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. जानते हो कल पहले भी बाबा ने संगम पर एक ज्ञान सुनाया था. என்ன புரிஞ்சுக்க முடியுது? கல்பத்துக்கு முன்பும் பகவான் எனக்கு ஞானம் அளித்தார். तुम ब्राह्मणों का ही पार्ट इन वर्णों में भी फिरना तो जरूर है ना. பிராமணர்களுக்குத்தான் பார்ட் இருக்கு. பிராமணர்கள்தான் பிராமணனாகி தேவதையாகி சத்திரியர் அப்படியே அந்த வர்ணங்களில் கண்டிப்பாக வருகின்றனர். और धर्म वाले इन वर्णों में नहीं आते हैं, பாரதவாசி इन वर्णों में आते हैं. பாரதவாசி குழந்தைகள் மட்டும்தான் பாபா சொல்கிற மாதிரி கல்பத்தினுடைய முழு கல்பாவும் பார்ட்டு ப்ளே பண்ணுறாங்க, ஒவ்வொரு வர்ணங்களில் வராங்க. மற்ற தர்மத்தினருக்கு இந்த பார்ட் இல்லை. इसलिए बाबा को भारत में आना पड़ता है. பாரதவாசிகள் வருவதால் பகவான் கூட பாரத தேசத்தில்தான் வரவேண்டியுள்ளது. தும் ஹோ, நீங்களாம் யார் தெரியுமா? பிரஜாபிதா பிரம்மா கி முக்க வம்சாவளி பிராமன். பிரஜாபிதா பிரம்மாவின் கமல வாயின் மூலமாக சிவ பரமாத்மா அருளிய ஞானத்தை கேட்ட பிராமணர்கள். பிராமணோं के बाद फिर देवताएं. பிராமணன் ஆன பிறகு தேவதையாக முடியும், பிராமணன் ஆகாமல் தேவதை ஆக முடியாது. फिर क्षत्रिय. பாபா சொல்றார், तुमको तो ब्राह्मण बनाते ही फिर तुम देवता बनते हो. பாபா உங்களை பிராமணன் ஆக்கிடுறார் ஞானம் கொடுத்து. அதுக்கு பிறகு நம்ம தேவதை ஆகிறது நம்ம கையில் இருக்குது. நம்ம தான் முயற்சிக்கணும் தேவதை ஆகிறதுக்கு. பாபா கல்வி கொடுப்பார், ஆனால் நம்ம அதை தாரணா செய்யணும். वही फिर धीरे धीरे कला कम होती तो उनको क्षत्रिय कहते हैं. क्षत्रिय ऑटोमेटिकली बनना है. बाबा तो आकर ब्राह्मण बनाते, फिर ब्राह्मण से देवता, फिर वही क्षत्रिय बनते. तीनों धर्म एक ही बाप भी स्थापन करते. 3 தர்மங்களை பகவான் ஸ்தாபனை செய்கிறார். ஃபஸ்ட்டு பிராமண தர்மம், தேவதா தர்மம், க்ஷத்ரிய தர்மம். இந்த 3 தர்மங்களை பாபா உருவாக்குறார். எசனிக்கு சத்தியுக திரேதாமே ஃபிர் ஆத்தே ஹே. அப்படி இல்லை, சத்தியுகத்தில் பகவான் வருவார், திரேதாயுகத்துலேயும் வருவாருன்னு கிடையாது. மனுஷன் समझने के कारण कह देते सत्युग त्रेता में भी आते हैं. மனிதர்கள் சரியான புரிதல் இல்லாமல் பகவான் யுக யுகத்தில் வரார். சத்தியுகத்திலையும் வராரு, திரேதாயுகத்திலையும் வராரு சொல்லப்படுது. பாத் कहते हैं मैं युगे युगे आता नहीं हूँ, मैं आता ही हूँ एक बार कल्प के संगम पर. பாருங்க, தெளிவுபடுத்துறார். நான் யுக யுகத்தில் வருவதில்லை, கல்பத்தினுடைய கடைசி யுகமாகிய சங்கம யுகத்தில் வருகிறேன். அதனால தான் அந்த யுகத்துக்கு மட்டும் கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுது. தும்கு மேஹி பிராமன் பனாத்தாகும் பிரஜாபிதா பிரம்மா துவாரா. உங்களை நான் தான் பிராமணன் ஆக்குறேன். யார் மூலமா? பிரஜாபிதா பிரம்மா பாபா மூலமாக.
मैं तो साधारण मैं तो परंधाम से आता हूँ. பாபா சொல்கிறார், நான் பரந்தாமத்திலிருந்து வருகின்றேன். அச்சா, பிராமன் கஹா சே ஆத்தா ஹே? சரி, நல்லது. பிராமணர்கள் எங்கிருந்து வர்றாங்க? நான் மேலேருந்து வரேன். பிரம்மா தோ சௌராஸ் ஜனம் லேத்தே மேனகி லேத்தாகும். இந்த பிரம்மா பாபா இருக்கார்ல, அவர் 84 பிறவிகள் எடுக்கிறாருங்கிறார் சிவபாபா. ஆனால் எனக்கு அவரை போல பாற்று கிடையாது, நான் தேகம் எடுப்பதில்லை. பிரம்மா சரஸ்வதி ஜோஹி விஷ்ணு கே தோ ரூப் லக்ஷ்மி நாராயண் பன்தே. பாபா சொல்கிறாங்க, பிரம்மா சரஸ்வதி தான் விஷ்ணுவின் ரூபங்கள், அதாவது லக்ஷ்மி அண்டு நாராயணா. வஹி சௌராஸ் ஜனம் லேத்தே ஹே. ஸோ அவர்களே என்ன பண்ணுறாங்கங்கிறார் பாபா, 84 பிறவிகளை எடுக்கின்றனர். फिर उनके बहुत जन्मों के अंत में प्रवेश कर इनको ब्रह्मा बनाता हूँ. பாருங்க, ஃபஸ்ட்டு பிரம்மா எப்பொழுது விஷ்ணு ஆகிறார், ஸ்ரீ நாராயண ஆகிறார். அதிலிருந்து அதே ஆத்மா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பில் 84வது பிறவிக்கு வந்து கடைசி 60வது வயதில் அப்போ தான் நான் வரேங்கிறார் சிவபாபா. இவருடைய உடம்புல நான் வர, அப்போ தான் இவர் பிரம்மாவாக இவரை நான் ஆக்குறேன். இன்கா நான் பிரம்மா மே ரக்தாகும். பிரம்மாங்கிற பேர் அவரெல்லாம் சூட்டிக்கல, என்னால் சூட்டப்பட்ட பெயருங்கிறார். பாருங்க, எவ்வளோ அன்பு இருந்தால் சிவபாபா பேர் வைக்கிறார். பிரம்மா, எவ்வளோ உயர்ந்த பேர் பிரம்மா. ஈ கோய் இன்கா நாம் அப்படின்னா நஹி ஹே, இது அவரோட பேர்லாம் கிடையாது. बच्चे का जन्म होता तो छठी करते, जन्मदिन मनाते. इनकी जन्म पत्री का नाम तो लेकराज था. சிவபாபா தெளிவாக புரிய வைக்கிறார். இப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த 6வது நாள் என்ன பண்ணுறாங்க, பெயர் சூட்டும் விழா கொண்டாடப்படுது. அதே போல் இவருடைய பெயர் என்ன தெரியுமா? லேக்ராஜ் என்ற பெயரோடு தான் இருந்தார். சோட்டை பண்காத்தா. அப்போ லேக்ராஜ் எப்படி இருந்தார்? சிறிய வயது குழந்தையாக இருந்தார். அபி நாம் பதலாகே ஜப் இன்மே பாப்னே பிரவேஷ் கியா ஹே சங்கம் பர். எப்போ பரமாத்மா சிவன் இவருடைய உடலில் பிரவேசம் செய்தாரோ அப்பொழுது இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது பிரம்மா. सोभी नाम बदलते तब जब वानप्रस्थावस्था में. அவருக்கு 60வது வயது ஏற்படும் பொழுது அவருக்கு பெயர் பிரஜாபிதா பிரம்மா என்று சிவனால் வைக்கப்பட்டது. वह सन्यास तो घर बार छोड़ चले जाते, तब नाम बदलता है ना. ये तो घर में ही रहते, इनका नाम ब्रह्मा रखा क्योंकि ब्राह्मण चाहिए ना. சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு எப்போ சந்நியாச வாழ்க்கைக்கு போயிடுறாங்களோ அப்போ பெயர் மாற்றிக்கிறாங்க, ஸ்ரீன்னு பெயர் மாற்றிக்கிறாங்க. அதே போல் பாபா சொல்கிறாரு, இவர் வீட்லேயே இருக்கார், இவர் காட்டுக்கெல்லாம் போகல. இவருடைய பெயர் பிரம்மா என்று வைக்கப்பட்டது. ஏன்னா பிராமணர்கள் வேணும் இல்லையா, வெறும் பிரம்மா இருந்தே என்ன பண்ண, तुमको अपना बनाकर पवित्र ब्राह्मण बनाते. பாபா தன்னுடையவராக ஆக்கி பவித்திர பிராமணனாக ஆக்கிறார். பவித்திர பனாயா ஜாத்தா ஹே, பவித்திர ஆத்மாவாக ஆக்கப்படுகிறது. அவர் இயற்கையாகவே பவித்திர ஆத்மாவாக வரல. பாபா சிவபாபா என்ன பண்ணுறாரு, பிரம்மா பாபாவை ஃபஸ்ட்டு ஆக்கிறார், அவர் மூலமாக அநேக ஆத்மாக்கள் ஆக்கிறார். எசனிக்கு தும் ஜனம செகி பவித்ரஹோ, அப்படி இல்லை நீங்கள் பிறந்தோனே பவித்திர ஆத்மாவாகவே வந்துட்டுருக்கீங்கன்னு கிடையாது. தும்கோ பவித்திர பன்னைக்கு சிக்ஷா மில்தி ஹே, கேசே பவித்திர பனே வகை முக்கிய பாத். நம்மளுடைய இந்த நாலேஜோட பேசிக்கே இதுதான், தூய்மை ஆகுவது எப்படி. இந்த விஷயத்தை காண கல்வியை தான் பாபா நமக்கு கொடுத்துட்ருக்கார். இதுதான் பேசிக் முக்கியமானது. तुम जानते हो भक्ति मार्ग में पूज्य एक भी हो ना सके. मनुष्य गुरुओं आदियों को माता टेकते क्योंकि घर बार छोड़ पवित्र बनते, बाकी उनको पूज्य नहीं कहेंगे.
உங்களுக்கு தெரியும், பக்தி மார்க்கத்தில் பூஜ்ய ஆத்மா ஒருவர் கூட கிடையாது, இருக்க முடியாது. எத்தனையோ மனிதர்கள் குரு கிட்ட போகிறாங்க, தலை வணங்குறாங்க. பாபா சொல்கிறாரு, ஏன்னா அவங்க வீடு வாசலை விட்டுட்டு தூய்மையான வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்கல்ல. அப்படி இருந்தாலும் அவர்களை பூஜைக்குரியவர் என்று சொல்ல முடியாது. பூஜ்யவ ஜோ கிஸ்கோ பி யாத் ந கரே. சன்னியாசிகள் கடவுளை நினைக்கிறாங்கல்ல, பாபா சொல்கிறார், அவங்க அப்போ பூஜாரி தானே. பாபா சொல்கிறாரு, பூஜ்யாத்மா யார் என்றால் பகவானை நினைவு செய்யாதவர்கள். அதாவது தேவதைகள் பகவானை நினைக்கிறதில்ல. सन्यासी लोग ब्रह्म को याद करते ना, प्रार्थना करते, सत्य में कोई को याद नहीं करते. சத்தியுகம் நாம் போன பிறகு நம்ம யாரையும் நினைவு செய்வதில்லை. பாபா कहते हैं तुमको याद करना है एक को, वह तो है பக்தி. பாபா சொல்ற, அது பக்தி மார்க்கம் வேற. ஆனால் இங்கே நீங்கள் இப்பொழுது பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். तुम्हारी आत्मा गुप्त है, आत्मा को यथार्थ रीति कोई जानते नहीं है. நீங்கள் ஆத்மா பாபாவை நினைக்கணும். ஏன்னா ஆத்மா குப்தமானது, குப்தமான ஞானம், நினைவும் குப்தமானது. இதெல்லாம் மற்ற ஆத்மாக்களுக்கு தெரியாது. सत्य त्रेता में भी देहदार शरीरधारी अपने नाम से पाठ बजाते, नाम बेगर तो पाठधारी हो न सके ना. இந்த சிருஷ்டியில் யார் வராங்களோ, யாருக்கெல்லாம் இந்த சரீரம் எடுக்கப்பட்டு பாட்டை ப்ளே பண்ணுறாங்களோ அவ்வளோ பேருக்கும் பெயர் இருக்கின்றது. பெயர் வைக்காமல் பாட்டை ப்ளே பண்ண முடியாது. கஹாமி ஹோ ஷரீர் பர் நாம் ஜரூர் படுத்தா है. அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க ஷரீரத்துக்கு பேர் சூட்டப்படுது. நாம் பிகர் பாட்டு கைசே பஜாயேங்கே. அப்புறம் இல்லாட்டா அவங்கள எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? बाबा ने समझाया, भक्ति मार्ग में गाते हैं, आप पाएंगे तो हम आपको ही अपना बनाएंगे, दूसरा ना कोई. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அப்படி புகழ் பாடுனீங்க இல்லையா, பகவானே எப்பொழுது நீங்கள் வருவீர்களோ நாங்கள் உங்களுடையவராக ஆகிவிடுவோம். வேறு யாரும் உங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது. ஹம் ஆப்கா ஹி பனேங்கே. பாபா நாங்கள் உங்களுடையவராகவே இருப்போம். ஆத்மா கேத்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஆத்மா சொல்லுது இல்லையா பகவானை நினச்சி. பக்தி मार्ग में जो भी देहधारी जिनके नाम रखे जाते उनको हम नहीं पूजेंगे. பக்தி மார்க்கத்தில் தேகதாரிகளை மனிதர்களை பூஜிப்பதில்லை. जब आप आएंगे तो आप पर ही कुर्बान जाएंगे, कब आएंगे ये भी नहीं जानते. பகவானே நீங்கள் எப்போ வருவீங்களோ அப்போ நாங்கள் உங்களுக்கு பலியாயிடுவோம். ஆனால் நீங்கள் எப்போ வருவீங்க இது எங்களுக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? பாபா எப்போ வந்தாரோ அப்போ எப்போ நம்ம தெரிந்து கொண்டோமோ பாபாவுக்கு நம்ம பலி ஆயிட்டோம். அப்படின்னா பாபா எனக்கு உங்களை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை, உங்களை அடையிறதுக்குத்தான் இவ்வளோ பூஜை செஞ்சோம். अनेक देहधारियों को नाम धारियों की पूजा करते रहते. பாபா சொல்கிறாரு, அநேக தேகதாரிகளினுடைய பெயர், அதாவது அந்த பெயருடைய அவர்களை தான் पूजे செய்கிறார்கள். जब आधा कल भक्ति पूरी होती है तब बाबा आते कहते हैं तुम जन्म जन्मांतर कहते आए हो, हम तुम्हारे बिगर किसी को याद नहीं करेंगे. பாபா நம்ம என்னெல்லாம் உறுதி கொடுத்தோமோ சொல்கிறார். அரை கல்பம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, பகவானே கடவுளே பிரபுவே எப்போ நீங்கள் என்கிட்ட இந்த பூமிக்கு வந்துடுறீங்களோ உங்களை தவிர யாரையும் நாங்கள் நினைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. அப்படி தேக் கோபி யாद नहीं करेंगे. இப்போ பாருங்கள் ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்கு. உங்கள் தேகத்தையே நீங்கள் நினைக்கிறதில்ல. परंतु मुझे जानते ही नहीं तो याद कैसे करेंगे. ஆனால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்காட்டா என்னை எப்படி நினைப்பீங்க?
பாருங்க எவ்வளோ யதார்த்தமான விஷயத்த பாபா கொடுக்குறார். என்ன நீங்கள் புரிஞ்சுக்காத பட்சம் எப்படி நினைக்க முடியும்? बाप बच्चों को बैठ समझाते, मीठे मीठे बच्चों अपने को आत्मा समझो, बाप को याद करो. ஆகையினால பாபா குழந்தைகளுக்கு எப்படி புரிதல் கொடுக்குறார் பாருங்க. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, முதல்ல உங்களை ஆத்மான்னு ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பரமாத்மா உங்கள் அப்பாவை நினைங்க. बाप ही पतित पावन, उनको याद करने से तुम पावन सदो प्रधान बन जाएंगे. இப்போதான் நீங்கள் என்ன நினைக்கணும். ஏன்னா பாட்டை முடித்து ரொம்ப களைச்சி தூய்மை இழந்து வந்திருக்கீங்க. இப்போ மீண்டும் உங்களுக்கு சார்ஜ் வேணும்ல, நீங்கள் தூய்மை ஆகணும்ல, சதோ பிரதான ஆத்மா ஆகணும்ல. ஆகவே என்ன நீங்கள் நினைக்கணும், இப்போ தான் நினைக்கணும். அதுக்கு பிறகு சத்தியுகம் போனோன்னு நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. वहाँ सुखी सुख रहता, बाबा ने समझाया. जितना तुम नज़दीक आते जाएंगे कर्मातीत अवस्था होती जाएगी. இப்போ எவ்வளோ முடியுமோ என்னை நினைக்க 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 எனக்கு ரொம்ப நெருக்கத்தில் நீங்கள் கர்மா தீத் நிலைக்கு வந்து விடுவீர்கள். அதில் அன்பாக நினைக்கணும். எவ்வளோ ஆசை வச்சுருந்தோம் பாபா கிடைச்சா போதும்னு, அந்த ஆசையெல்லாம் அவரை நினச்சி நினச்சி நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். सती में नई दुनिया नए मकान में खुशी भी बहुत रहती है. புது பில்டிங்கில் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாபா சொல்கிறார் சத்தியுகம் புது உலகம், புது பில்டிங், அங்கே குஷியாக இருப்பீங்க. फिर 25% पुराना होता स्वर्ग की भूल जाता है. बाबा कहते तुम गाते थे, आपको ही आपके ही बनेंगे, आपसे ही सुनेंगे. ज़रूर आप परमात्मा को ही कहते हो ना. பாபா சொல்கிறார். அப்புறம் 25% என்ன ஆகுது, அப்படியே பழைய பில்டிங் ஆகுது. ஃபஸ்ட்டு புது பில்டிங் 100%. அப்புறம் டே பை டே யுகங்கள் மாற 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 பழசாயிடுது. நீங்கள் தானே சொன்னீங்க பகவானே, எப்போ நீங்கள் வரீங்களோ நீங்கள் சொல்கிறத தான் கேட்போம், உங்களோட தான் இருப்போம், உங்களைத்தான் நினைப்போம். பாபா ஞாபகப்படுத்துகிறார். ஆத்மா கேத்தி ஹே பரமாத்மா பாப் கேலியே. ஆத்மா புகழ் பாடுது பரமாத்மாவை பற்றி. ஆத்மா சூக்ஷ்ம பிந்தி. ஆத்மா எப்படிப்பட்டது, சூக்ஷ்மமான ஒரு ஜோதி பிந்து. உनको देखने के लिए दिव्य दृष्टि चाहिए. அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு தெய்வீக கண் வேண்டும். ஆத்மா का ध्यान करना सके, ஆத்மாவை காட்சியாக பார்க்க முடியாது. हम आत्मा इतनी छोटी बिंदी ऐसे समझ याद करना मेहनत है. ஆத்மாவை யதார்த்தமாக புரிந்து சூக்ஷ்ம சக்தியை நினைவு செய்வது, அதில் தான் கொஞ்சம் உழைப்பு இருக்குது. சரியாக புரிஞ்சுக்கணும். யதார்த்தமாக ஆத்மாவுடைய ரூபம் எப்படிப்பட்டது, எவ்வளோ குணங்கள் இருக்குது, எவ்வளோ சக்திகள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். आत्मा की साक्षात्कार की कोशिश नहीं करते, परमात्मा के लिए कोशिश करते हैं. जिसके लिए सुना वो 1000 सूर्यों से तेजोमय हैं. ஆத்மாவை காட்சி பார்க்கணுன்னு யாருமே பக்தி செய்ததில்லை. பரமாத்மாவுடைய காட்சி கிடைக்கணுன்னு தான் பக்தி செய்கிறாங்க. ஆகவே தான் பகவானை பற்றி என்ன சொல்லப்படுது, 1000 கோடி சூரியனை விட तेजस्वी भगवान என்று. किसको साक्षात्कार होता है तो कहते हैं बहुत तेजोमय था, क्योंकि वही सुना हुआ है. அப்படிதான் கீதையில் சொல்லப்பட்டிருக்குது. காட்சி கிடைத்த பிறகு சொல்லப்பட்டது பகவான் ரொம்ப தேஜஸ்வியாக இருந்தார், மீன்ஸ் பிரகாசமாக இருந்தார். அந்த பிரகாசத்தை கண்களால் பார்க்க முடியலைன்னு சொல்லப்படுது. जिसके नवदा भक्ति करेंगे देखेंगे भी वही. யார் ரொம்ப தீவிர பக்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த காட்சி கிடைக்கும். फिर विश्वास की ना बैठे. பாபா சொல்கிறார் மற்றவங்களுக்கு நம்பிக்கை வராது. बाबा कहते हैं आत्मा को ही नहीं देखा है, परमात्मा को कैसे देखेंगे. ஆத்மாவே பார்க்க முடியாட்டா பகவானை எப்படி பார்க்க முடியும்? அவரும் ஒரு சூக்ஷ்மமான ஜோதி பிந்து தானேங்கிறார்.
आत्मा को देख ही कैसे सकते, और सबके के शरीर का चित्र है, नाम है, आत्मा है बिंदी, बहुत छोटी है, उनको कैसे देखे? ஆத்மா சின்ன ஒளி, எப்படி அதை பார்க்க முடியும்? சரீரத்துக்கு தான் பேர் இருக்குது, சரீரத்தை பார்க்கலாம். ஆனால் ஆத்மா ஒளிப்புள்ளி, ரொம்ப சின்ன ஒளிப்புள்ளி, அது அவ்வளோ சூக்ஷ்மமானது. எப்படி அதை பார்க்க முடியும்? அதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கண்களால் பார்க்க முடியாது. பாபா சொல்கிறார், காற்றை பார்க்க முடியுதா? சூக்ஷ்மமானது. எதெல்லாம் சூக்ஷ்மமோ அதை கண்ணால் பார்க்க இயலாது, ஆனால் உணர முடியும் நம்ம அதை. ஆத்மாவுக்கு ஞான் கி அவ்யக்த ஆங்கே மில்தி ஹே. பாருங்க, ஆத்மாவிற்கு ஞானம் என்ற அவ்யக்த கண் கிடைத்துள்ளது. பாருங்க, ஞான கண்ணை சொல்றார், அவ்யக்த கண், வியக்தம் கிடையாது. अभी तुम जानते हो हम आत्मा कितनी छोटी 84 जन्मों का पार्ट नुंदा हुआ जो फिर रिपीट करना. சின்ன புள்ளி ஆத்மா நான் 84 பிறவினுடைய பார்ட்டை ப்ளே பண்ணுறேன், மீண்டும் மீண்டும் ஆத்மாவில் ரிப்பீட் ஆகுது. பாபாவோட ஸ்ரீமத் என்ன தெரியுமா? குழந்தைகளே, சிரேஷ்டமாகுங்கள், நான் சொல்லும் வழியின்படி நடங்க. இதுதான் பாபா சொல்கிறார் श्रीमत. तुम्हें दैवी गुण धारण करना, कान पान के रॉयल होना चाहिए. பாபா சொல்கிறார், தூய்மை ஆக வேண்டுமானால் ராயல்ட்டி ரொம்ப அவசியம். எதில்? நம்ம உண்ணக்கூடிய உணவு விதங்கள், அருந்தும் விதங்கள், இது இரண்டும் மிக ராயலாக இருக்க வேண்டும். சலன்படி ராயல் சாகி, அதை விட உங்களுடைய நடத்தை மிக ராயலாக இருக்க வேண்டும். தும் தேவதா பன்தே ஹோ, அந்த போதையை கொண்டு வாங்க. நீங்கள் தான் தேவதா ஆகுறீங்க, நீங்கள் தேவாத்மா. தேவதாயை खुद பூஜ்ய, கபி கிஸ்கி பூஜா நை கர்த்தே. தேவதைகள் ஸ்வயம் பூஜைக்குரியவர்கள், அவங்க யாரையுமே பூஜை செய்வதில்லை. ஏதோ டபுள் சிர்தாஜ், தேவதைகளுக்கு டபுள் கிரீடங்கள் காட்டப்படுது. கிஸ்ஸே பூஜை நகி, பூஜ்ய டெகரேனா, யாரையும் பூஜிப்பதில்லை. அவங்களே பூஜைக்குரியவர்களாக இருக்காங்கல்ல. பாபா சொல்றார், சத்தியுகத்தில் யாரையும் நீங்கள் பூஜை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. பாக்கி हाँ एक दो को रिगार्ड जरूर देंगे, इसे नमन करना इनको रिगार्ड कहा जाता है. மற்றபடி ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்துப்பீங்க, ஆனால் வணங்க மாட்டீங்க. வணங்கிறது வேற, மரியாதை கொடுப்பது வேற. சரி, தில்மே உनको याद करना, அப்படி இல்லை, நீங்கள் மனசில் அவங்கள நினைக்கணும் அவசியம் இல்லைங்கிறார். ரெகார்ட் தோ தேனா ஹி ஹேனா. பாபா சொல்றார், மரியாதை, ரெஸ்பெக்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் தானே, அது ஒரு தெய்வீக குணம் தானே, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. जिसे प्रेसिडेंट सब रिकॉर्ड रखते हैं, जानते हैं बड़े मर्दबे वाला, நமன் தோடை ஹி கர்னா. இப்படி பிரசிடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ உயர்ந்த போஸ்ட், அப்போ அவங்களுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் இல்லையா? பட் அவங்கள நீங்கள் வணங்கி பூஜை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பாபா समझाते ये ज्ञान मार्ग बिल्कुल अलग चीज, इसमें सिर्फ अपने को आत्मा समझना. ஞான மார்க்கம் என்பது கம்ப்ளீட் ஒரு தனிப்பட்ட ஒரு மார்க்கம். இதில் நீங்கள் ஆத்மான்னு உங்களை நல்ல ஆழத்தில் டெப்த்தில் போய் ஃபீல் பண்ணணும். ஏன்னா அந்த தேகத்தோட நினைவால் தான் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. तुम भूल गए हो, शरीर के नाम को याद कर लिया. ஆத்மாவை மறந்த காரணத்தினால் ஷரீரத்தின் பெயரை சொல்லி அழைக்கிறீங்க. காம் தோ ஜரூர் நாம் சே ஹி கர்னா. பாபா சொல்கிறாரு, நம்ம காரியம் கூட எப்படி செய்கிறோம்? பேரை சொல்லி தானே அழைக்கப்படுது. பிகர் நாம் கிஸ்கோ புலாயங்க கேசே, பேர் இல்லாமல் எப்படி நம்ம அனைவரையும் அழைக்க முடியும், கூப்பிடுறது? शरीर के पार्टदारी बन पार्ट बजाते हो, परंतु बुद्धि से शिव बाबा को याद करना है. முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுடைய கடமையை செய்தாலும் புத்தியால் சிவபாபாவை நினைவு செய்வது அவசியம்.
कृष्ण के भक्त समझते हम कृष्ण को ही याद करना बस जिधर देखता हूँ कृष्ण ही कृष्ण हम कृष्ण तुम कृष्ण तुम्हारा नाम अलग उनका नाम अलग सब कृष्ण ही कृष्ण कैसे हो सकता सबका नाम कृष्ण तोड़े ही होता பாபா சொல்றார் கிருஷ்ண பக்தர்களுக்கு எங்க பார்த்தாலும் கிருஷ்ணரா தெரியுறாங்க அந்த கிருஷ்ணருடைய ரூபம் தான் தெரியுது எல்லாரும் எப்படி கிருஷ்ணராக முடியும் ஆத்தாசோ போல்தே ரேத்தே என்னெல்லாம் மனசில் தோணுதோ அப்படியெல்லாம் செய்கிறாங்க பிறருக்கும் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க பாபா கேத்தேகே பாபா யதார்த்த விஷயத்தை கூறுகிறார் என்ன யதார்த்த விஷயம் எல்லா சித்திரங்கள் பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் சித்திரங்களை நினைத்தீர்களோ அனைத்தை மறந்து விடுங்கள் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க ஹனுமானாதி பத்தித் பாவன் தோடைகி அநேக் சித்திர எத்தனையோ பக்தி மார்க்கத்தினுடைய சிலை சித்திரங்கள் இருக்குது பாபா சொல்கிறாரு நீங்கள் எல்லாத்தையும் மறந்து என்ன நினைங்க जी 8 भुजा वाली देवी याद आदि बनाते ही उनको पतित पावन नहीं कहेंगे ना 8 புஜங்களுடைய தேவிகள் 16 புஜங்களுடைய தேவிகள் எல்லாம் சித்திரத்தில் காண்பிக்கப்படுது பாபா சொல்கிறாங்க அவங்க பத்தித்த பாவனன்னு சொல்ல முடியுமா அவங்கள சப் அப்பனி புத்தி சே பனாத்தே ஹே அவரவர்களுக்கு மனசில் எப்படி புத்தின் அனுசாரமாக எப்படி செய்யணும்னு தோணுதோ அப்படி சித்திரங்கள் சிலைகளை உருவாக்கியுள்ளனர் எஹே கவுன் ஜான்தே நகி சித்திரத்தை உருவாக்கியிருக்காங்களே தவிர அவங்களாம் யார் ஏன் அவர்களுக்கு பூஜை செய்யணும் எப்படி வாழ்ந்துட்டு போனாங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு என்ன ஆகலை புரிதல் இல்லை வரலை துமாரா ரூப் தோ சாதாரண ஹி ஹே ये किसको भी पता नहीं तुम पतित पावन बाप की औलाद मददगार உங்களை பார்த்தா சாதாரணமாக இருந்தாலும் உங்களை பற்றி வேறு யாருக்கும் தெரிவதில்லை நீங்கள் பத்தித்த பாவனன் பகவானின் குழந்தைகள் அவருக்கு உதவியாளர் ஆனால் பார்க்க சாதாரணமாக சிம்பிளாக இருக்கீங்க ये शरीर तो विनाश हो जाएंगे ऐसे नहीं तुम्हारा चित्र आदि रखेंगे பாபா சொல்கிறார் ஆத்மா தேகத்தை விட்டு பிரிஞ்சிட்டுனா சரீரம் எரிந்து விடும் அப்படி இல்லை உங்களுடைய ஃபோட்டோலாம் வைப்பாங்கன்னு கிடையாது வாஸ்தவமே தேவியா துமுகோ உள்ளபடியே நீங்கள் தான் தேவிகள் ஃபுல்லாக இன்றைக்கி நஷாவில் இருக்கணும் நான் தேவாத்மா பூஜைக்குரிய தேவி நான் ஆயிட்டே இருக்கேன்னு இல்லை நான் தான் அது நாம் भी लिया जाता சீதா தேவி ஃபலானி தேவி பேர் கூட வைக்கிறாங்க இல்லையா சீதா தேவி வேறு என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க தேவி தேவின்னு நிறைய தேவிகள் வைக்கிறாங்க நாம் தேவதா நகி கஹேங்க ராம் தேவதான்னு வைப்பதில்லை இல்லையா ராம் தேவதா தேவதான்னு யாருக்குமே வைப்பதில்லை பிரதர்ஸ்க்கு சொல்கிறார் ஆண்களுக்கெல்லாம் பேர் இது நிறைய தேவிகள் தேவி தேவின்னு வைக்கப்படுது ஃபலானா தேவி ஸ்ரீமதி ககுதேத்தே பாபா சொல்கிறாரு இன்னாறு தேவி அப்படிங்கிற பேரும் ஸ்ரீமதி என்றும் சொல்லப்படுது वो भी रॉन्ग हो जाता பாபா சொல்கிறார் தேவின்னு வச்சாலாவது அர்த்தம் இருக்குது ஸ்ரீமதின்னு வச்சா பாபா சொல்கிறார் ராங் அது பாவன் பண்ணையிலேயே புருஷாத்து கருணாகே ஏன்னா இப்போ நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு முயற்சி தானே பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நீங்கள் கம்ப்ளீட் 100% தூய்மை ஆகலை இல்லையா அப்போ பாபா சொல்கிறார் தேவின்னு சொன்னால் ராங் இல்லையா तुम कहते भी हो पतित से पावन बनाओ ऐसे नहीं कहते लक्ष्मी नारायण बनाओ நீங்கள் பகவானை எப்படி நினச்சிங்க பகவானே லக்ஷ்மி நாராயணா எங்களை ஆக்குங்கன்னு சொன்னீங்களா அப்படி சொல்லலை அசுத்தமாயிட்டோம் தூய்மையை இழந்துட்டோம் மீண்டும் தூய்மையை கொடுங்க குணங்களை கொடுங்கன்னு
அழைத்தீர்கள். वो लोग पतित पावन निराकार को कहते हैं. सत्यनारायण की कथा सुनाने वाले और दिखाए हैं. பாபா சொல்கிறாரு, சத்யநாராயணனுடைய கதையை சொல்லக்கூடியவரை எப்படி காண்பிக்கிறாங்க? வேறு யாரோ சொல்கிறதாக காண்பிக்கிறாங்க. कहते बाबा सत्यनारायण कथा सुनाकर अमर बनावो, नरसिंह नारायण बनावो. ஸ்ரீ பாபா நினைக்கிறதில்ல, கடவுளே சத்யநாராயணனுடைய கதையை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறதில்ல, எங்களை நாராயணர் ஆக்குங்கன்னு சொல்கிறதில்ல. சிரஃப் कहते ஆக்கர் பாவன் बनावो. இதை மட்டும்தான் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? தூய்மைப்படுத்துங்க பகவானே, எங்களை சுத்தப்படுத்துங்க. பாப்பியே சத்யநாராயண் கி கதா சுனாக்கர் பாவன் பனாத்தே. இந்த கதையை சொல்லி பாபா தூய்மைப்படுத்துகிறார். எது? சத்திய கதை இது. நாராயணன் ஆகுவதற்கான கதை. இதை கேட்டாதான் நாராயண பதவி கிடைக்கும். தும் ஃபிர் அவருக்கோ சத்திய கதா சுனாத்தே ஹோ. இந்த கதையை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்தவங்களுக்கு இந்த கதையை சொல்கிறீங்க. கோய் ஜான சகே. பாபா சொல்கிறார், உங்களை தவிர வேறு யாரும் இந்த கதையை புரிந்து கொள்ள முடியாது. தும்ஹி ஜான்தே ஹோ. நீங்கள் தான் இந்த கதையை புரிந்துள்ளீர்கள். பல் துமாரே கர்மே மித்ர சம்பந்தி பாயி ஆதி ஹே பரந்து ஓ பி நஹி சமஸ்தே. பாபா சொல்கிறார், உங்கள் வீட்டில் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு இதை பற்றி புரிதல் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்றவங்க யாருமே புரிந்து கொள்ள முடியாது. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான सारम. फर्स्ट पॉइंट, स्वयं को श्रेष्ठ बनाने लिए बाप की जो श्रीमत मिलती है उस पर चलना है. தன்னைத்தானே சிரேஷ்டப்படுத்துவதற்காக பாபா என்ன ஸ்ரீமத் கொடுத்துள்ளாரோ அதன்படி நினைவு செய்யுங்கள். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தெய்வீ குண் தாரன் கர்னே ஹே. தெய்வீக குணங்களையும் கடைப்பிடிக்க வேண்டும். கான்பான் சலன் சப் ராயல் ரக்னா ஹே. உண்பது, குடிப்பது, நடந்து கொள்ளும் விதம் அனைத்தும் ராயலாக இருக்கட்டும். नेक्स्ट पॉइंट, एक दो को याद नहीं करना लेकिन रिगार्ड ज़रूर देना. நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களை நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மரியாதை கொடுப்பது ரொம்ப அவசியம். பாவன் பண்ணே கா புருஷார்த் கர்னா கரானா. தூய்மை ஆகுவதற்கான முயற்சியை நீங்களும் செய்து பிறரையும் தூய்மைப்படுத்த வேண்டும். பாபா அழகான தாரணைக்கான வரதான் கொடுக்குறாங்க. नीरस वातावरण में खुशी की झलक का अनुभव कराने वाले एवर हैप्पी भव. பாபா சொல்ற, ட்ரையான ஒரு சூழலிலும், ரொம்ப ட்ரையாக இருக்குது, அந்த அப்படிப்பட்ட ஒரு சாரமில்லாத ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய வறண்ட சூழலிலும் மகிழ்ச்சியின் ஜொலிப்பை அனுபவம் கொடுக்கக்கூடிய பாபா சொல்றார், எவர் ஹாப்பி பவ. எப்பொழுதும் ஹாப்பியாக இருப்பவர் ஆகுங்கள். एवर हैप्पी अर्थात सदा खुश रहने का वरदान जिन बच्चों को प्राप्त है वह दुखी लहर उत्पन्न करने वाला वातावरण में, नीरस वातावरण में, अप्राप्ति का अनुभव कराने वाले वातावरण में सदा खुश रहेंगे और अपनी खुशी की झलक से दुख उदासी के वातावरण को ऐसा परिवर्तन करेंगे. பாபா சொல்கிறார், நீளமான வரி. எவர் ஹாப்பியாக யார் இருக்க முடியும்? எப்போதுமே மகிழ்ச்சியோட, எப்போதுமே சதா மகிழ்ச்சி உடையவராக இருக்கக்கூடிய வரதானத்தை எந்த குழந்தைகள் அடைந்திருக்கிறார்களோ, பாபா இப்போ வரதான் கொடுக்கிறார். என்ன வரதான்?
எவர் ஹாப்பி பவ. இந்த வரதானத்தை எந்த குழந்தைகள் பெற்றுள்ளார்களோ அவர்களை துக்கத்தின் அலைகள் தாக்க முடியாது. அந்த சூழல்ல இருந்தாலும், ட்ரையான ஒரு சூழல்ல இருந்தாலும், எதுவுமே கிடைக்காத ஒரு சாதனத்தினுடைய குறைபாடுகள் இருந்தாலும், ஆனால் அவங்க எப்போதுமே குஷியாகவே இருப்பாங்க. இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. மகிழ்ச்சியினுடைய ஜொலிப்பினால் துக்கம், உதாசீனம், அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவார்கள். जिसे सूर्य अंधकार को परिवर्तन कर देता है. எப்படி சூரியன் பாருங்க இருளை என்ன பண்ணிடுது, மாத்திடுது. अंधकार के बीच रोशनी करना, अशांति के अंदर शांति लाना, नीरस वातावरण में खुशी की झलक लाना, इसको कहा जाता है एवर हैप्पी. இருளிலும் ஒளியை கொண்டு வருதல், அசாந்தியிலும் சாந்தியை கொண்டு வருதல், ஒரு ட்ரையான சூழலிலும் குஷியினுடைய ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவது என்பது எவர் ஹாப்பி ஆகும். வர்த்தமான் சமை இசி சேவாக்கி அவசியக்தா ஹே. இப்போ இனி நிகழ்கால நேரத்தில் இந்த ஒரு சேவை மிக அவசியம். எப்படிப்பட்ட சேவை? சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்ம மகிழ்ச்சியை எப்பொழுதுமே உடையவராக இருக்கணும், தக்க வைக்கணும். स्लोगन, अशरीरी वह है जिसे शरीर की कोई भी आकर्षण अपनी तरफ आकर्षित ना करे. அஷரீரியாக யார் இருக்க முடியும்? பாபா சொல்கிறாரு, ஷரீரத்தினுடைய எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் யாருக்கு இழுக்க முடியாதோ அவர்கள்தான் அஷரீரி ஆகின்றனர். பற்றில் போயிடக்கூடாது. எந்த தேகமும் நம்ம புத்தியை மாற்றிடக்கூடாது. அது பக்கத்தில் நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடாது, அட்ராக்ஷன் பண்ணிடக்கூடாது. अव्यक्त इशारा, संपन्न कर्मातीत बनने की धुन लगाओ. நான் முழுமை பெற வேண்டும் மற்றும் கர்மாத்தீத் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டிருப்பதற்காக பாபா விஷயங்களை சொல்கிறாங்க. கர்மாத்தீத் का अर्थ ये नहीं, कर्म से अतीत हो जाओ. கர்மாத்தீத் அப்படின்னா அப்படி விஷயம் இல்லை, கடமை எதுவுமே செய்யாதீங்க அப்படி இல்லை. கரம் சே ஞாரே நகி, கடமையிலேருந்து விடுபட்டுடுங்க. கடமை செஞ்சாதானே கஷ்டங்கள்லாம் வருது, எதுக்கு நான் செய்யணும், செஞ்சு எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும், அதுக்கு செய்யாமல் இருந்துடலாமே, அதுக்கு பேர் கர்மாத்தீத் இல்லை. कर्म बंधन में फंसने से न्यारे, इसको कहते हैं கர்மாத்தீத். நம்ம கடமைகளை பொறுப்புகளை செய்தாலும் அந்த துக்கத்திலிருந்து மாட்டிக்கொள்ளாமல், பாபா சொல்றாரு, அந்த கர்மா செயல்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி விடுபட்டு இருத்தலே கர்மாத்தீத். कर्म योग की स्थिति कर्मातीत स्थिति का अनुभव कराती है. கர்ம யோகா, கடமை செஞ்சாலும் பாபா பாபா பாபாங்கிற நினைவு தான் கர்மயோகி ஸ்திதி. அப்படி அந்த ஸ்திதி தான் கர்மாத்தீத் ஸ்திதியின் அனுபவத்தை ஏற்படுத்துது. वह कर्मयोगी स्थिति अति प्यारी वो न्यारी स्थिति है. கர்மயோகியினுடைய ஸ்திதி என்பது ரொம்ப பிரியமானது நமக்கு. ரெண்டாவது, தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்திதி நம்மளால் உருவாக்க முடியுது. इससे कोई कितना भी बड़ा कार्य मेहनत का हो, लेकिन ऐसा लगेगा जैसे काम नहीं कर रहे लेकिन खेल कर रहे. எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும், காரியங்களாக இருந்தாலும், ரொம்ப உழைக்கக்கூடிய கடின காரியங்களாக இருந்தாலும், ஆனால் யார் கர்மயோகி ஸ்திதியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக என்ன, இதெல்லாம் ஒரு சேவையாக என்ன, இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி ஜாலியாக செஞ்சுட்டு போவாங்க, இன்னும் செஞ்சிட்டே இருப்பாங்க.
பாருங்க, விளையாட போகணுன்னா திரும்பி வரணும்னு நினைக்க மாட்டோம், விளையாண்டுட்டே தான் இருக்கணும்னு நினைப்போம். அம்மா அப்பா கூப்பிட்டா கூட இருங்கம்மா கொஞ்சம் நேரம் கழித்து தான் வரேன்னு சொல்லுவோம். அதே போல் நம்மளுக்கு ஒவ்வொரு சேவையும் பாரமாக இருக்காது. சேவை ஒரு விளையாட்டாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அச்சா, பாபா முக்கியமாக என்ன சொல்கிறார்? நீங்கள் தேவிகள், உங்களுடைய நடத்தை மிக மிக ராயலாக இருக்க வேண்டும். சாப்பிடுவது, குடிப்பது, நம்மளுடைய நடவடிக்கை, இதில் நம்ம கவனம் கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே நீங்கள் டிட்டாச்சாக இருங்க, ஆத்மான்னு நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் பாபாவை நினைக்க முடியும். ஏன்னா ஆத்மா பரமாத்மா காட்சி மூலமாக நம்ம பார்க்க முடியாது, கண்களால் பார்க்க முடியாது. சூக்ஷ்மமாகத்தான் அவங்கள நம்ம நினைவு செய்ய முடியும். ஆகவே பாபாவை இப்போது ரொம்ப அன்பாக யதார்த்தமாக நினைப்போம். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு நினைவு செய்வதில் தான் உழைப்பு இருக்குங்கிறார் பாபா. அதனால் பாபா நமக்கு ஈஸியான காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கார். எது முடியாத அதை கூட ஈஸிப்படுத்திடுறார். ஆகவே பாபாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அவர் அன்போடு நம்ம நினைப்போம். என்னெல்லாம் அவருக்கு உறுதி கொடுத்துருந்தோமோ எல்லாத்தையும் நமக்கு பாபா ஞாபகப்படுத்திட்டார். இப்போ ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லைங்கிற ஸ்திதியில் நம்ம நிலைத்திருப்போம். ஓம் சாந்தி. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். தாய்க்கு எல்லாம் தாயே நானும் தன் சேயே, தாய்க்கு எல்லாம் தாயே நானும் தன் சேயே. உன்னால் எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உயிர் உள்ளவரை நான் செய் நன்றி மறவேன். உயிர் பிரிந்த பின்னும் உனை பிரிய மாட்டேன். காலங்கள் மாறும், அதன் காட்சிகள் மாறும். எது மாறும் போதும் நான் மாற மாட்டேன். உன் புகழை பாட உடல் நானும் எடுத்தேன். நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறவேன். தாய்க்கு எல்லாம் தாயே நானும் தன் சேயே. உன்னாலே எல்லாமே அடைந்தேன் அடைந்தேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். நான் கல்லாக இருந்தேன், கனியாக செய்தாய்.